அவனை கொன்னது உன் மருமகன் கதிர் தான். அவனை காப்பாத்த நீ போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்த. இப்ப வேணா நீ ஜெயில இருந்து வந்திருக்கலாம், ஆனா கண்டிப்பா சீக்கிரமே குடும்பத்தோட எல்லாரும் ஜெயிலுக்கு போவீங்க. ஏய் வாய மூடு. ஏய் மரியாதையா பேச. உங்களுக்கெல்லாம் என்ன மரியாதை? எப்போ அந்த கார்த்திக என் கண்ணால பார்த்தனோ அப்பவே நீங்கெல்லாம் எப்படிப்பட்ட கேவலமான ஜென்மங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவனை நீங்க தான் கூட்டிட்டு போயிருக்கீங்க. இப்ப எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? ஏய் நீ என்ன பேசுறன்னு கூட எங்களுக்கு புரியல. அந்த கதிரை காப்பாத்துறதுக்கு புதுசா ஒரு கதை சொல்லிட்டு 2 பேரும் இங்க வந்திருக்கீங்களா? எங்க வீட்ல ஒரு உயிர் போயிருக்கு. சீ, நீ எல்லாம் ஒரு அப்பனா? வாய மூடு. ஏய் புவனேஸ்வரி, உன்னை பத்தி ஊருக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு நல்லா தெரியும். எதுக்கு உனக்கு என் குடும்பத்து மேல இவ்வளவு வன்மோ? என் பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கிற அளவுக்கு அப்படி நாங்க என்ன பண்ணோம்? என்ன பண்ணீங்கன்னு மறந்துருச்சா உங்களுக்கு? இன்னைக்கு நான் என் வாழ்க்கையை இழந்துட்டு நிக்கிறதுக்கு நீ தாண்டி காரணம். அது உன்னோட கற்பனை. மனசறிஞ்சு நானும் என் குடும்பமும் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்ல. உன் வாழ்க்கைய நீ தாண்டி கெடுத்துக்கிட்ட. முன்னாடி உன் மேல கொஞ்சமாவது இறக்கப்பட்டேன், ஆனா அது தப்புன்னு இப்பதான் புரியுது. உனக்கெல்லாம் இறக்கமே படக்கூடாது. என் புருஷனும் நானும் பிரிஞ்சிருக்கணும்னு தானே இது எல்லாமே பண்ணிட்டு இருக்க. இத பாரு, நீ சொல்ற மாதிரி நான் எதுவும் செய்யல. ஆனா ஒண்ணு நிச்சயம், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னையும் ரகுராமையும் சேர விட மாட்டேன். உன் குடும்பத்தையும் நிம்மதியா இருக்க விட மாட்டேன். உன்ன மாதிரி மத்தவங்களோட வாழ்க்கைய அழிக்கணும்னு நினைச்சவங்க நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. நீ சீக்கிரத்துல அழிஞ்சு போயிடுவ, அதை நான் பார்க்கதான் போறேன். அதையும் பார்த்தலாம். பெரியம்மா, இவங்க கூட பரவாயில்ல, கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியாதான் இருக்காங்க. ஆனா சில பேரு நம்ம குடும்பத்துக்குள்ள இருந்துகிட்டே துரோகம் பண்றாங்க. நீ எல்லாம் சொந்தக்காரன்னு சொல்றதுக்கு அருகதை கிடையாது. இவ கூட சேர்ந்துகிட்டு எங்க குடும்பத்தை அழிக்கணும்னு பாக்குறல. நாங்க என்ன பண்ண உனக்கு? என் பொண்ணு சாருவோட வாழ்க்கையை கெடுத்ததும் இல்லாம அவ வாழ வேண்டிய இடத்துல இன்னொருத்திய வாழ வச்சிட்டு இருக்கீங்களே, அது துரோகம் இல்லையா? சீனுவும் மாயாவும் ஒருத்தர் மனசார விரும்புறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனா நீ உன் பொண்ணு வாழ்க்கைய பத்தி யோசிக்கல, வெறும் சொத்துக்காக தான் யோசிக்கிற. ஏய் சும்மா இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்காதீங்க. என் பையனை உன் மருமகன் தான் கொன்னு இருக்கான். அதுக்காக நீங்க எல்லாரும் தண்டனை அனுபவிக்கத்தான் போறீங்க. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. உன் பையனை கண்டுபிடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சு என் பெரியம்மாவையும் எங்க குடும்பமும் எந்த தப்பும் பண்ணலன்னு நிரூபிச்சு காட்டுறேன். என் பையன் செத்துட்டான்னு சொல்றேன், திரும்ப திரும்ப அதே பேசிக்கிட்டு இருக்க. இன்னுமாடா இந்த பொய்ய சொல்லிட்டு இருக்க? பெரியம்மா, இவங்களுக்கு பயம். இவங்க பையன் உயிரோட இருக்கிற விஷயத்த கண்டுபிடிச்சு ஊருக்கெல்லாம் சொல்லிடுவோமோங்கிற பயம். அதுக்குதான் இப்படி நடுங்குறாங்க. உண்மைய ஒத்துக்க பயப்படுறாங்க. புவனேஸ்வரி, உன் கண்ல நான் பயத்தை பார்த்துட்டேன். மாயா, நீ சொல்றது சரிதான். இவங்க நம்மள பார்த்து பயப்படுறாங்க, அதனாலதான் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏய் புவனேஸ்வரி, ஏதோ பெருசா சத்தம் போட்டு பேசுன, இப்ப ஏன் அமைதியா இருக்க? பேசு, வாய் திறந்து பேசு பார்க்கலாம். என்ன பயந்துட்டே போல? அதான் வாய் அடங்கி போயிடுச்சா? உன்னால கடைசி வரைக்கும் இந்த மாதிரி நடிக்கதான் முடியும். இத பாரு, இந்த நொடி நான் ஜெயிச்ச மாதிரி, நீ தோத்த மாதிரி. ஏய் ஜானகி, யாருக்கு பயம்? எனக்கா? இப்ப சொல்ற, நல்லா கேட்டுக்கோ. கார்த்திக் உயிரோட தான் இருக்கான். என்னம்மா நீ? அண்ணே, இதுக்கப்புறம் மறைச்சு என்ன ஆக போகுது? இவங்களால கார்த்திக்க கண்டுபிடிக்க முடியாது. ஏய் ஜானகி, நல்லா கேட்டுக்கோ. கார்த்திக் உயிரோட தான் இருக்கான். அவனை வச்சுதான்
உங்க குடும்பத்தையே நான் அழிக்க போறேன். இந்த உண்மைய நீ ஊரறிய மைக்கு போட்டு சொன்னாலும் யாரும் நம்ப போறதில்ல. உன்னால முடிஞ்சா கார்த்திகை நீ கண்டுபிடிச்சுக்கோ. இது சவால். புவனேஸ்வரி, குற்ற உணர்ச்சியில தான் நான் இத்தனை நாளா தவிச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் தப்பு பண்ணலன்னு தெரிஞ்ச பிறகு எனக்கு எந்தவித பயமும் இல்ல. எனக்கு துணையா என் மக மாயா இருக்கா. எண்ணி ஒரே மாசத்துல கார்த்திகை புடிச்சு நிறுத்தி உண்மையை எல்லாருக்கும் சொல்லுவேன். சவால். அதையும் பார்த்தலாம். உன் முகத்திரைய கிழிக்கிற நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். வா மாயா. அம்மா, 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்க? ஒண்ணும் இல்லடா, பக்கத்துலதான். தனா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் தனா. என்ன விஷயமா? வீட்ல என்னெல்லாமோ பிரச்சனை எல்லாம் நடந்துருச்சு. சீக்கிரமே எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும்னு நம்புறேன். ஆனா நீ உன் மனச மாத்திக்கிட்டியா இல்லையா? எதை பத்திமா கேக்குறீங்க? எனக்கு புரியல. கதிர விஷயத்துலதான் கேக்குறேன். நீ அவனை ஏத்துக்கிட்டியா இல்லையா? தனா, கதிர ரொம்ப நல்லவன். உனக்காக அவன் என்னெல்லாம் செஞ்சிருக்கான்னு உனக்கே நல்லா தெரியும். அவனுக்காக பெருசா நாங்க எதுவும் செஞ்சதில்ல. அவனோட அப்பா அம்மா போன பிறகு அவனை நாங்க பாத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். ஆனா அந்த நன்றிக்காக அவன் எங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கான். உன் வாழ்க்கைய காப்பாத்திருக்கான். அதெல்லாம் எனக்கும் புரியுதுமா. நீயும் கதிரும் சந்தோஷமா வாழணும் தனா, அதான் என் ஆசை. அப்பா வேற ஒரு முடிவுல இருக்காரு. அவரை மீறி என்னால எதுவும் செய்ய முடியாதுமா. தனா, பெரியப்பா கதிர தப்பா நினைச்சிட்டு இருக்காரு. அவரு கோவத்துல இருக்காரு. ஆனா உனக்கு கதிர் மேல விருப்பம் இருக்குதானே? மௌனம் சம்மதம், அதானே? உனக்கும் அவனை பிடிச்சிருக்கு. இதுல ஏன் விருப்பம் முக்கியம் இல்ல, அப்பாவோட விருப்பம் தான் முக்கியம். அவர் எனக்காக தான் வாழ்றேன்னு சொல்றாரு. என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. அவரை எதிர்த்துக்கிட்டு என்னால எதுவும் செய்ய முடியாதுமா. கதிர் ரொம்ப நல்லவன் தான். நான் அவனை எவ்வளவோ காயப்படுத்திருக்கேன். ஆனா எல்லாத்தையும் மீறி எனக்காக இவ்வளவு விஷயத்த பண்ணிருக்கான். ஆனா அப்பா அவரை எல்லாருமே ஏமாத்திட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காரு. நானும் அவர் பேச்ச மீறி நடந்துகிட்டா அவர் மனசு உடைஞ்சு போயிருவாருமா. அவரு சம்மதம் இல்லாம என்னால எதுவும் செய்ய முடியாது. பெரியப்பா சம்மதிச்சா உனக்கு ஓகே தானே? அப்போ ஏத்துப்பியா? அது எப்படி நடக்கும்? பெரியப்பாவுக்கு உண்மைலாம் தெரிஞ்சா அவர் கண்டிப்பா கதிரை ஏத்துப்பாரு. அது எப்படி முடியும்? நான் அந்த கார்த்திகை லவ் பண்ணது அவருக்கு தெரிஞ்சா அவரால தாங்கிக்கவே முடியாது. நானும் அவர் பேச்சு மீறி நடந்துகிட்டேன்னு ரொம்ப நொந்து போயிடுவாரு. அந்த உண்மைலாம் அவர்கிட்ட சொல்லாம கொஞ்சம் கொஞ்சமா அவர் மனச மாத்தலாம். கதிர் நல்லவன்னு மட்டும் பெரியப்பா புரிஞ்சுக்கிட்டாருன்னா போதும். எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல மாயாக்கா. தனா, நீ
நிச்சயமா அது நடக்கும். நீ நம்பு. பாரு, என் மேல கூட கோவத்துல இருந்தாரு. ஆனா என்ன அவர் ஜாமீன்ல வீட்டுக்கு கூட்டிட்டு வரலையா? பெரியப்பா கொஞ்சம் கோவத்துல இருக்காரு. அத கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணணும். இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல நானே எவ்வளவோ அவருக்கு பிடிக்காத வேலையெல்லாம் செஞ்சிருக்கேன். கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ண. ரொம்ப நல்லா இருந்த குடும்பம். நாம நம்பின சில பேர் நம்மளை ஏமாத்திட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த புவனேஸ்வரி குடும்பம் தான். உன் வாழ்க்கையை அந்த கார்த்திக் அழிக்கணும்னு நினைச்சான். அவனை சும்மா விடக்கூடாது. அவன் கெட்டவன். அவன் கிட்ட இருந்து கதிர் தான் உன் வாழ்க்கையை காப்பாத்தினான்னு அப்பாவுக்கு தெரிஞ்சா போதும். அதுக்கு அந்த கார்த்திக்க ஊருக்கு முன்னாடி நிக்க வச்சு அவன் கெட்டவனு வெளிச்சம் போட்டு காட்டணும். இனிமே எங்கம்மா அது நடக்க போகுது? அவன் தான் இறந்துட்டானே. இல்லதனா, அவன் இன்னும் சாகல. இந்த ஆள் யாருக்கு சாப்பாடு வாங்கிட்டு போறாரு? ஒருவேளை அந்த கார்த்திக் பயலுக்கா இருக்குமோ? என்னம்மா சொல்றீங்க? ஆமா, அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். கோயில வச்சு மாயா அவனை பார்த்திருக்கா. ஆமா தானா, அவன் இன்னும் சாகல. ஊரை ஏமாத்திட்டு இருக்கான். இந்த வீட்டுக்குள்ளதான் இருப்பானோ? பின்னாடி வழியா போய் பார்ப்போம். இந்தடா சாப்பாடு. நான் சாப்பாடு வாங்கிட்டு வரதுக்குள்ள எங்கேயும் வெளியே போய் தொலைஞ்சிடலையே. நான் எங்க போக போறேன்? அதான் எங்கேயும் போலையே. சரி சரி, சாப்பிடு சீக்கிரம், சூடு ஆறிட போகுது. ஆ, சாப்பிடுறேன். அப்போ அங்க இருந்து அவன் பாடி எடுத்தாங்கன்னு? அது எல்லாமே போய் தான். உன்னையும் கதிரையும் பிரிக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. அவன் செத்துட்டான்னு சும்மா சொல்லி அவனை கொன்னது கதிர் தானே கதிர் மேல பழிய போட ட்ரை பண்றாங்க. ஆனா அவன் உயிரோட தான் சுத்திட்டு இருக்கான். மவன வசமா மாட்டினடா. இன்னைக்கு உனக்கு முடிவு கட்டுறான்டா. ஹலோ, யாரு? சார், நான் கதிர் பேசுறேன் சார். சொல்லு கதிர். சார், கார்த்திக் மறைஞ்சிருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? எங்க இருக்கான்? நான் உங்களுக்கு லொகேஷன் அனுப்புறேன். நீங்க சீக்கிரம் வந்தீங்கன்னா அவனை அரெஸ்ட் பண்ணிடலாம். சரி, நான் உடனே வரேன். அவனை தப்பிச்சு விடாம பாத்துக்கோ. ஓகே சார். மாவான செத்துட்டேன்னு நினைச்சு எல்லாரும் ஏமாத்திட்டு இருந்தல, இன்னைக்கு இருக்குடா உனக்கு. ஏமா, ஏன் அவங்க எல்லாம் இப்படி பண்றாங்க? நம்ம குடும்பத்தை பழி வாங்கறதுக்காக தான். நீ பயப்படாத, நான் இருக்கிற வரைக்கும் அதை நடக்க விட மாட்டேன்.
சீக்கிரமா அந்த கார்த்திகை கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிட்டா போதும். பெரியம்மா மேல இருக்கிற பழியும் போயிடும். பெரியப்பாவும் கதிர் நல்லவன்னு புரிஞ்சுப்பாரு. என் பொண்ணுங்க வாழ்க்கை நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். இத பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் அப்பாவோட மனசு மாறும். நீ கதிரோட சந்தோஷமா வாழ்வ. மாயா, அந்த கார்த்திகை கண்டுபிடிச்சாதான் தனா கதிர் வாழ்க்கை நல்லா இருக்கும். கவலைப்படாதீங்க பெரியம்மா, நான் சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவேன். ம். நடிச்சு ஏமாத்திக்கிட்டாடா இருந்த. எனக்கு இருக்கிற கோவத்துக்கு நிஜமாவே அடிச்சு கொண்டு வேண்டாம். அப்பதான் எங்க அத்தை மேல தப்பு இல்லைன்னு புரியும். போலீஸ் வந்துட்டு இருக்காங்க, நீ ஜெயிலுக்கு போறடா. நான் இருக்கிற வரைக்கும் உன்னையும் தனாவையும் சேர விட மாட்டேன்டா. உங்களை நிம்மதியா வாழ விட மாட்டேன். அவ இருந்தா தானடா உனக்கு கிடைப்பா. நான் சொன்ன ராஸ்கல், நான் உயிர் பொழைச்சு வந்ததே உங்க உயிரை எடுக்கதான்டா. நான் இருக்கிற வரைக்கும் உன் நிழல் கூட அவன் மேல படாதா. ஏய், கதிர், என்னாச்சு? எங்க அவன்? சார் தப்பிச்சான் சார். என்ன சொல்ற நீ? அவனை தப்பிக்காம பாத்துக்கோன்னு சொன்னல சார். அவனை பார்த்ததும் ஓடினான். நான் தடுக்க தான் பார்த்தேன். எப்படியும் மிஸ் ஆயிட்டான் சார். இந்த வீடு தானா? ஆமா சார், அந்த லிங்கம் தான் இங்க ஒளிச்சு வச்சிருந்திருக்கான். சரி விடு, அவன் எப்படி இந்த ஊரை விட்டு போக முடியாது. செக் போஸ்ட் ஃபுல்லா அலர்ட் பண்ணி வச்சிருக்கேன். அவன் ஊருக்குள்ள தான் இருப்பான். எப்படி அவனை கண்டுபிடிச்சிடலாம். சார், அதான் அவன் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சிருச்சுல்ல. அப்ப என் அத்தையை அந்த கேஸ்ல இருந்து வெளியே எடுத்துடலாம்ல. அவங்க கொலை பண்ணலன்னு கோர்ட்ல சொல்ல முடியாதா? இல்ல கதிர், எவிடன்ஸ் இல்லாம அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அவன் உயிரோட இருக்கான்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். நீயும் மாயாவும் மட்டும்தான் அவனை பார்த்துருக்கீங்க. எவிடன்ஸ் இல்லாம நம்ம கோர்ட்டுக்கு போறதுல எந்த யூஸுமே இல்லை. கேஸை எப்படி வேணும்னாலும் திருப்பிடுவாங்க. அவன் உயிரோட இருக்காங்கிறதுக்கான சரியான எவிடன்ஸை நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானும் அவனை வீடியோ எடுத்திருக்கணும். அந்த நேரத்தில் தோணாம போயிடுச்சு. சரி, பரவாயில்ல விடு, நிச்சயம் மாட்டுவோம். பார்த்துக்கலாம். வா போலாம். டேய், உன்னை சும்மா விட மாட்டேன்டா. தனா கூட நீ எப்படி வாழ்றன்னு நானும் பார்க்கறேன்டா.
பெரியம்மா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இத்தனை நாள் நான் செய்யாத ஒரு தப்புக்கு ஒரு குற்ற உணர்வோட இருந்தேன். அந்த கார்த்திக் இப்போ உயிரோட இருக்கிறதுக்காக சந்தோஷப்படுறதா, இல்ல என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிற ஒருத்தன் இன்னும் உயிரோட இருக்கானேன்னு நினைச்சு வருத்தப்படுறதான்னு எனக்கு புரியல மாயா. கதிர், கார்த்திக் பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? அவனை பார்த்த எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு. அப்படியா? ஆமா மாயா, அந்த லிங்கத்தை ஃபாலோ பண்ணி போனேன். ஒரு தோப்பு வீட்டில் தான் அவனை மறைச்சு வச்சிருந்தாங்க. கதிரு, அவனை போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துட்டியா? அதுக்கு தான் அந்த குரு சாருக்கு ஃபோன் பண்ணி அங்க வர சொன்னேன். ஆனா என்னாச்சு? லிங்கம், அந்த கதிர் இதோட என்ன நிறைய தடவை அடிச்சிட்டான். இப்ப கூட அவன் அடிச்ச வலி இன்னும் போகல. அந்த வலி அவனுக்கு நான் திருப்பி கொடுக்கணும். அதுக்கு நான் இங்கதான் இருக்கணும். நீ ஏன் இப்படி தலைமறைவா இருக்க? அவனை உன்னால என்ன பண்ண முடியும்? அதுக்கு தான் உங்ககிட்ட சொல்றேன், ஒரு 4 ஆளுங்களை ரெடி பண்ணுங்க. அந்த கதிர் கை காலை உடைச்சு போடணும். எனக்கு அது போதும்.